இஸ்ரேலின் தாக்குதலில் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா சபையைச் சேர்ந்த மேலும் 6 ஊழியர்கள் உயிரிழந்துள்ளனர். பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா சபையின் ஊழியர்கள் காசாவில் பணியாற்றி வருகின்றனர். தற்போது இஸ்ரேல் தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன மக்களுக்கும் அவர்கள் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர். இச்சூழலில் இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலில் 6 ஐநா ஊழியர்கள் ஒரே நாளில் உயிரிழந்துள்ளனர். போர் தொடங்கிய 7ஆம் தேதியிலிருந்து இதுவரை 35 ஊழியர்கள் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேலில் உள்ள 150 ஐநா முகாம்களில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14,000 பேர் கூடுதலாக வருகை தந்துள்ளனர். போர் தொடங்கியது முதல் 40 ஐநா முகாம்கள் சேதமடைந்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான தாக்குதலில் 10 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேலும் ஹமாஸும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் மருத்துவ உதவிகள் கிடைக்காமல் குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தன் ஆதங்கத்தை பதிவு செய்துள்ளது. போரில் காயமடைந்து இறக்கும் குழந்தைகளை விட தேவையான மருந்துகளின்றி இறப்பதுதான் அதிகம் என்றும் அந்த அமைப்பு கூறுகிறது. மேலும் 50,000த்திற்கும் அதிகமான கர்ப்பிணிகள் ஏற்கனவே மருத்துவ வசதி கிடைக்காமல் தவித்து வருவதாக ஐநாவும் எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலை ஒருபோதும் மறக்க முடியாது என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். ஹமாஸுக்கு எதிரான போரில் மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேல் பக்கம் நிற்கின்றன. இதை உறுதிப்படுத்தும் வகையில் அமெரிக்க அதிபர் பைடன், பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்கள் டெல் அவிவ் சென்று தங்கள் ஆதரவை நேரில் தெரிவித்தனர். அடுத்தபடியாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இஸ்ரேல் சென்றுள்ளார். ஹமாஸ் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பிரான்ஸ் குடிமக்களை இமானுவேல் மேக்ரான் சந்தித்தார். கடந்த 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 30 பிரெஞ்சு குடிமக்களும் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இப்பயணத்தின் போது இஸ்ரேல் அதிபர் மற்றும் பிரதமரை பிரான்ஸ் அதிபர் சந்திக்கவுள்ளார். இதற்கிடையே சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வரும் வாரம் அமெரிக்கா செல்லவுள்ளார். அப்போது இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ள சீன அமைச்சர் இஸ்ரேலை போர் நிறுத்தம் செய்ய வைப்பது குறித்தும் பேசுவார் என கூறப்படுகிறது. விஜயதசமி அன்று கல்வியை தொடங்கினால் அது வாழ்க்கைக்கு ஒளியூட்டும் என்பது நம்பிக்கை. தமிழகத்தில் கோவை, கடலூர், திருவாரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மற்றும் புதுச்சேரியிலும் பெற்றோர் தங்களது குழந்தைகளுடன் வித்யா ஆரம்ப நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். 2 முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் முன்னிலையில் தட்டில் நெல்மணிகள், அரிசி, நவதானியங்கள் உள்ளிட்டவை பரப்பி அதில் விரல் பிடித்து எழுதி எழுத்து கற்பித்தனர். அதனைத் தொடர்ந்து தந்தை மற்றும் தாயாரின் மோதிரத்தில் தேன் தொட்டு குழந்தைகளின் நாக்கில் தொட்டு வைக்கப்பட்டது. முன்னதாக குழந்தையுடன் கோவிலுக்கு சென்ற பெற்றோர் குழந்தைகளுக்கு கல்வியறிவு வேண்டி சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். இச்சிறப்பு வாய்ந்த நாளில் தமிழகம் மற்றும் புதுவையின் பல்வேறு தொடக்கப் பள்ளிகளிலும் ஆரம்ப கல்விக்கான சேர்க்கை நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. அவன் ஸ்டடீஸ் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறான். ஸோ சரஸ்வதியை வழிபடுறதுனால இன்றைய தினம் ஸ்டார்ட் பண்ணா எந்த ஒரு ஆப்ஸ்டிக்கலும் இருக்காது. ஸோ அதுதான் அதோட பொருள். ஸோ அதனால இன்னைக்கு கோவில்ல இங்க சொரண கம்பியால அதை நாக்குல ஹரிஸ்ரீ கணபதியே நமக, அப்புறம் அரிசியிலையும் விரல் வச்சுட்டு எழுதுவாங்க. தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகளின் வேலை நிறுத்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி அதிக கட்டணம் வசூலித்த 100க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை பறிமுதல் செய்ததற்கு கண்டனம் தெரிவித்து இன்று மாலை 6 மணிக்கு மேல் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டது. ஆனால் தொடர் விடுமுறை முடிந்து திரும்பும் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகும் சூழல் உருவாகியது. இதையடுத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தோடு போக்குவரத்து துறை இணை ஆணையர் தலைமையில் கே நகர் ஆர்டிஓ அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் நாளை விடுவிக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனை ஏற்ற ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வழக்கம் போல பேருந்துகளை இயக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதனால் இன்று மாலை வெளியூர்களிலிருந்து ஊர் திரும்ப உள்ள மக்கள் நிம்மதியடைந்தனர். டெல்லி துவாரகாவில் நடைபெறவுள்ள ராவண வத நிகழ்வான ராம்லீலா கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கவுள்ளார். வட மாநிலங்களில் தசரா பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியான ராவணனை ராமன் வதம் செய்யும் நிகழ்வு நடைபெறும். துவாரகாவில் உள்ள ஸ்ரீ ராம்லீலா சொசைட்டி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ராவண வத நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்கவுள்ளார். இன்று மாலை 5 மணியளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ராவண உருவ பொம்மையை பிரதமர் மோடி அம்பு எறிந்து எரிக்கவுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு துவாரகாவில் நடைபெறும் ராம்லீலா நிகழ்ச்சியில் 2வது முறையாக பிரதமர் மோடி பங்கேற்கவுள்ளார். ஆவடியில் ரயில் தடம் புரண்ட நிலையில் போதுமான ரயில்கள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். தடம் புரண்ட பெட்டிகளை அப்புறப்படுத்தி பாதையை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது.
அதனால் ரயில்கள் அனைத்தும் தாமதமாக இயக்கப்படுகின்றன. அது குறித்து முறையான தகவல்களை ரயில்வே அதிகாரிகள் வழங்கவில்லை என்று பயணிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதன் மூலம் 3 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் நிலையத்தில் பயணிகள் காத்திருக்கும் சூழல் உருவானது. ட்ரெயினே கிடையாது, இங்க சரியான ஒரு இதை ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டா காலதாமதம் வரும் தான் சொல்றாங்க. புட்லூர் போறேங்க வேலைக்கு, 7:15 வந்தேன் இங்க ஸ்டேஷனுக்கு ஆவடிக்கு. வண்டி கிடையாது. இது என்ன இதுன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. கேட்டா இந்த ப்ராப்ளமானு கேட்டா சொல்ல மாட்டாங்க. இல்ல 5 மணி நேரம் ஆகும், இல்ல 1/2 நாள் ஆகும் அப்படின்றாங்க. டிக்கெட் கவுண்டர்லாம் சொல்லல, புக்கிங் ஆஃபீஸ்லாம் கேட்டாங்க. ஜப்பான், இந்தோனேஷியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து இலங்கை செல்லும் போது விசாவிற்கு கட்டணம் செலுத்த வேண்டாம். இன்று முதல் வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை சோதனை அடிப்படையில் விசா கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இதற்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து முழுமையாக விசா கட்டணத்தை ரத்து செய்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையின் முக்கிய வருவாய் சுற்றுலாத்துறை மூலமே கிடைக்கிறது. தற்போதைய சூழலில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கவும் உள்நாட்டு நிதி வருவாயை பெருக்கவும் ரணில் தலைமையிலான அரசு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஒடிஷா முதலமைச்சரின் தனிச் செயலாளராக பணியாற்றி வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த IAS அதிகாரி கார்த்திகேய பாண்டியன் விருப்ப ஓய்வு பெற்றதை அடுத்து அவரை 2 முக்கிய திட்டங்களின் தலைவராக ஒடிஷா அரசு நியமித்துள்ளது. ஒடிஷாவின் நிழல் முதலமைச்சர் என்று அழைக்கப்பட்ட கார்த்திகேய பாண்டியன் கடந்த 20ஆம் தேதி விருப்ப ஓய்விற்காக விண்ணப்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரின் விருப்ப ஓய்வுக்கு நேற்று மத்திய அரசு அனுமதி அளித்தது. இதையடுத்து நவீன ஒடிஷாவை உருவாக்குவது மற்றும் 5D என்ற மாற்றங்களை உருவாக்குவது என 2 திட்டங்களுக்கு கே பாண்டியனை தலைவராக நியமித்து ஒடிஷா அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மதுரையை பூர்வீகமாக கொண்ட கே பாண்டியன் 2002ஆம் ஆண்டு ஒடிஷாவில் துணை ஆட்சியராக பதவியேற்று பின்னர் படிப்படியாக உயர்ந்து 2011ஆம் ஆண்டு ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் தனிச் செயலாளராக செயல்பட்டு வந்தார். திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் கோயிலில் நடைபெற்ற தசரா திருவிழாவின் உச்சக்கட்ட நிகழ்ச்சியான சூரசம்ஹார நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. அதில் பங்கேற்க தமிழகம் முழுவதிலும் இருந்து மட்டுமில்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனுக்காக விரதமிருந்து காளி, அனுமன், கிருஷ்ணர், ராமர் மற்றும் குரங்கு என பல்வேறு வேடங்களை அணிந்து கோயிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டு வருகின்றனர். 10ஆம் நாள் திருவிழாவென்று அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் இன்று இரவு 12 மணியளவில் சிம்ம வாகனத்தில் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் கோயிலுக்கு முன்பாக எழுந்தருள உள்ளார். இதையடுத்து கடற்கரை மைதானத்தில் மகிஷாசுரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி பக்தர்கள் வெள்ளத்தில் கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரன்பட்டினத்தில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விழாவில் பங்கேற்க வரும் பக்தர்களுக்காக 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராகவும் ஆளுநர் பேசி வருவது அரசியல் சாசனத்திற்கு செய்யும் துரோகம் என திமுக பொருளாளர் TR பாலு குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் TR பாலு, நீட் விலக்கு உள்ளிட்ட ஆவணங்களில் கையொப்பமிடும் பொறுப்பை நிறைவேற்றாமல் அரசியல்வாதி போல ஆளுநர் செயல்பட்டு வருவதாக சாடியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்த எந்தவொரு திட்டத்தையும் அறியாமல் ஆளுநர் பொய்களை கட்டவிழ்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ள TR பாலு, டெல்லி குடியரசு தினத்தில் தமிழக போராட்ட வீரர்களின் சிலைகள் இடம்பெற்றிருந்த வாகனத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி மறுத்தபோது எங்கு போனார் ஆளுநர் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநரின் அடிவயிற்றில் திராவிடம் என்ற சொல் எரிச்சலாக இருப்பதால்தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதிய ராபர்ட் கால்டுவெல் அதிகம் படிக்காதவர் என்று விமர்சித்துள்ளார் என்றும் குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் ஊர் சுற்றி அந்த மக்களுக்கே துரோகம் செய்வதை கைவிட வேண்டும் என்றும், இல்லையென்றால் ஆளுநர் பதவியை விட்டு விலகி பாஜக தலைவராகவோ RSS வளர்ச்சிக்காகவும்
இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பா நீங்க மணிப்பூர் சம்பவம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க, வீடுகள் உடைமைகளை இழந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாடு முழுவதும் பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த 5 மாநில தேர்தல்களுடைய அந்த ரிசல்ட் கண்டிப்பா இருக்குங்கிறத எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே 6 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி கர்நாடகாவிலிருந்து கோவைக்கு நகைகள் வாங்கிச் சென்ற பிரசன்னாவிடமிருந்து சுமார் 6 கிலோ தங்கம், 60 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. பிரசன்னா அளித்த தகவலின் பேரில் சேலம் சரக டிஐஜி ஆய்வு செய்து பாலக்கோடு டிஎஸ்பி சிந்து தலைமையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. பல்வேறு மாநிலங்களில் செல்போன் எண்கள் அடிப்படையில் கண்காணித்ததில் இந்த கொள்ளையில் 15 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. அவர்கள் அனைவரும் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் வைக்கப்பட்டது. அதில் புளோட்டிங் ரேட் எனப்படும் மாறுபடும் வட்டி வீதத்திலான சேமிப்பு பத்திரங்களில் முதலீடு செய்யலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. சில்லறை முதலீட்டாளர்கள் இந்த இணையதளத்தில் முதன்மை மற்றும் மறு விற்பனை சந்தைகளில் செல்லத்தக்க சேமிப்பு பத்திரங்களில் முதலீடு செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது. இதுவரை அரசு பத்திரங்கள், கருவூல பத்திரங்கள், மாநில அரசுகளின் பத்திரங்கள் மற்றும் தங்க முதலீட்டு பத்திரம் ஆகியவற்றில் முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்தது. தற்போது சேமிப்பு பத்திரங்களிலும் சிறு முதலீட்டாளர்கள் ரிசர்வ் வங்கியின் இந்த இணையதளம் வழியாக முதலீடு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. FRSB எனப்படும் இந்த சேமிப்பு பத்திரங்கள் வட்டி வருவாயுடன் 7 ஆண்டுகளில் முதிர்வடையும் வகையைச் சேர்ந்தவை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் வனத்திற்குள் அனுப்பினர். அருகே அனுமன்பள்ளியில் விவசாயி சண்முக சுந்தரம் என்பவருக்கு சொந்தமான கால்நடை பட்டியில் இருந்து கன்றுக்குட்டியை அடையாளம் தெரியாத விலங்கு வேட்டையாடி இழுத்துச் சென்றது. இதையடுத்து இரவில் தேவையின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் கால்நடைகளை வனத்திற்குள் மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்லக்கூடாது எனவும் வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து அடையாளம் தெரியாத விலங்கை பிடிக்க 4 இடங்களில் கூண்டும் 12க்கும் மேற்பட்ட இடங்களில் கேமராக்கள் பொருத்தியும் வனத்துறையினர் தீவிர தேடுதலில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். சென்னை மட்டுமின்றி வெளியூரிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் மெரினாவில் குவிந்தனர். கடற்கரை வந்த பொதுமக்கள்
வங்கக்கடலின் அழகை ரசித்ததுடன் கலங்கரை விளக்கம், தலைவர்கள் நினைவிடங்களுக்கும் சென்று பார்வையிட்டனர். மேலும் கடற்கரை பகுதியில் உள்ள கடைகளில் பிடித்த உணவுகளையும் வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். அதிக அளவில் பொதுமக்கள் வருகையால் மெரினா கடற்கரையில் கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அந்த அலையிலலாம் பசங்க நல்லா விளையாண்டுட்டு ஊஞ்சல் ஆடினது, அந்த ராட்டினம் சுத்தினது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு இந்த லீவ்ல இந்த மாதிரி வந்துட்டு போனா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கூட்டமா, ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல, அதனால கூட்டம் அதிகமா இருக்குது. ஆமா, அதுக்கு நாங்க கூட்டத்துக்காகவே நாங்களும் வந்தோம். சரி, கூட்டமா தான் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டோம். தமிழகத்திலிருந்து 100 செஸ் கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்க இந்தியாவில் முதல் முறையாக சர்வதேச வீரர்கள் உடனான சதுரங்க போட்டி பொள்ளாச்சியில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு சதுரங்க விளையாட்டு சங்கம் சார்பில் நடத்தப்படும் இந்த போட்டியில் மாணவர்கள் மத்தியில் சதுரங்க போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான ஆர்வம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் சதுரங்க போட்டிகளில் முதல் இடத்தை தக்க வைக்க வரும் நாட்களில் இதுபோன்று மேலும் பல போட்டிகள் நடத்தப்படும் என்று கூறினார். பிரதமர் மோடிக்கு கிடைத்த பரிசுப் பொருட்களின் மின்னணு ஏலம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மத்திய கலாச்சாரத்துறை இணையமைச்சர் மீனாட்சி லேகி தெரிவித்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய ஏலம் வருகிற 31ஆம் தேதி முடிவடைய இருப்பதாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். ராமர் தர்பார், அமிர்தசரஸ் பொற்கோயில், காமதேனு, ஜெருசலேம் ஆகியவற்றின் நினைவு சின்னங்கள் இந்த மின்னணு ஏலத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறிய அமைச்சர் டெல்லி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள பிரதமரின் பரிசுப் பொருட்களின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார். லட்சுமி நாராயணன விட்டல், ருக்மணி, ராம லட்சுமண சீதை, அனுமன் உள்ளிட்ட கடவுள் சிலைகளும் ஏலத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறிய மீனாட்சி லேகி, பிரதமருக்கு பரிசாக கிடைத்த மொத்தம் 912 பொருட்கள் தற்போதைய ஏலத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதுவரை இந்த பொருட்களை 15,500 பேர் பார்வையிட்டுள்ளதாகவும், மின்னணு ஏலத்தில் கிடைக்கும் தொகை கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். தேசிய அடையாளமான கங்கை நதியை தூய்மையாக காக்கும் புனித பணிக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படுவதால் பிரதமரின் பரிசுப் பொருட்களை அதிக தொகைக்கு ஏலம் எடுக்க வசதி படைத்தவர்கள் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று நடிகை ரவலி குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். விஐபி தரிசனத்தில் ஏழுமலையான் கோயிலுக்கு சென்ற நடிகை ரவலி தங்க கொடிமரத்தை தொட்டு வணங்கி ஏழுமலையானை தரிசனம் செய்தார். ரங்கநாதர் மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில்